தாய்மாமன் சீர்வரிசைனா சும்மாவா? சும்மா கார்ல வண்டியில எடுத்துட்டு வந்தோம்னு நினைக்காதீங்க. லாரியில வந்து சீர்வரிசைலாம் இறங்குதுன்னு இங்க ஒரு தாய்மாமன் பாத்தீங்கன்னா பட்டையை கிளப்பியிருக்காரு. காதணி விழாவுக்காக இங்க ஒரு தாய்மாமன் லாரியில சீர்வரிசையை கொண்டு வந்து இறக்கியிருக்காரு. இந்த வீடியோ இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி பகுதியை சேர்ந்தவர் ரஞ்சித்குமார். இவர் தன்னுடைய சகோதரி சசிதா ஐயப்பன் தம்பதி ஆகியோர்களின் குழந்தைகளுக்கு காதணி திருவிழா நடந்துச்சு. தாய்மாமன் ரஞ்சித்குமார் இந்த ஒரு நிகழ்வுக்காக ஒரு லாரியில சீர்வரிசை பொருட்களை அனுப்பி வச்சிருக்காரு. சும்மாவே தாய்மாமனுடைய சீர்வரிசை அப்படின்னா கலகட்டும், அதுலயும் இவரு லாரியில பொருட்கள்லாம் அனுப்பி வச்சிருக்காருங்க. இதுல தங்க நகைகள், பழங்கள், இனிப்பு வகைகள், அலங்கார பொருட்கள் அப்படின்னு 100க்கும் மேற்பட்ட சீர்வரிசை தட்டுகள் வந்து அதுல இடம்பெற்று இருந்துச்சு. காதணி விழாவுக்காக தாய்மாமன் சீர்வரிசை பொருட்களை லாரியில அனுப்பி வச்ச இந்த வீடியோ காட்சிகள் இப்ப சமூக வலைத்தளங்கள்ல பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு. காதணி விழாவுக்கே இவ்வளவு சீர்வரிசையா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் ஆச்சரியத்துல இருக்காங்க. மேலும் பல செய்திகள் பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. என் பேர் வீர சிவாஜி. மயிலாடுதுறை மாவட்டம் பல்லவராயன்பேட்டை நரிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்தவன். 12வது தேர்வில் வந்து நான் 303 மதிப்பெண் பெற்றிருக்கேன். நரிக்குறவ சமுதாயத்தை சேர்ந்த மாணவர் 12ஆம் வகுப்புல தேர்ச்சி பெற்று அந்த கிராமத்தையே பெருமைக்குள்ளாக்கி இருக்காங்க. 11வது 12வது வந்து தர்மபுரம் குருஞான சம்பந்தர் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன். 100க்கும் மேற்பட்ட நரிக்குறவ சமுதாயத்தில இருந்து 23 மாணவ மாணவிகள் பட்ட படிப்பை முடிச்சிருக்காங்களாம். எங்க சமுதாயத்துல வந்து மொத்தம் 23 பட்டதாரிகள் வந்து பலனடைஞ்சிருக்காங்க. 12ஆம் வகுப்பு முடிச்ச இந்த மாணவன் அடுத்து ஒரு வழக்கறிஞர் ஆகணும் அப்படின்ற கனவோட பயணிக்கிறாங்களாம். கல்லூரியில நல்லா பட்டம் பெற்று லாயர் ஆகணும்னு இருக்கேன். அதுதான் என் ஆம்பிஷன். மயிலாடுதுறை மாவட்டத்துல பல்லவராயன்பேட்டை அப்படின்ற கிராமத்துல அங்க 100க்கும் மேற்பட்ட நரிக்குறவ சமுதாய குடும்பத்தினர் வசிச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது.